வாங்க சுவையும் சிப்பியமும்ல வெண்டைக்காய் கொஞ்சம் கூட வழுவழுப்பே இல்லாமல் ஈஸியாக எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பொரியல் செய்யறதுக்காக 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. வெண்டைக்காய் வந்து முத்தலாக இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க, இல்லை நான்ஸ்டிக் கடாயினாலும் ஓகேங்க. இதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்காக கொஞ்சமாக கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. அப்போ தான் அதோட வலுவழுப்பு தன்மையெல்லாம் போகுங்க. 10 நிமிஷமாக நான் வெண்டைக்காயை வணக்கினேங்க. அதில் பாருங்கள் எப்படி வலுவலுன்னு வந்திருக்குது. கரண்டிலெல்லாம் கூட வெண்டைக்காயை வலுவலுன்னு தொங்குதுங்க. நல்லா வணக்கிட்டே இருந்திங்கன்னா வலுவழுப்பு போயிருங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பை மட்டும் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும் வேகமாக வச்சிங்கன்னா. இந்த பொரியல் செய்யறதுக்கான முக்கியமான வேலையை இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கிறது தாங்க. பொறுமையும் கொஞ்சம் ரொம்ப அவசியங்க, ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரமாட்டு இதை வதக்கியிருப்பேங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா சுருங்கி வந்துடுங்க. அப்போது வெண்டைக்காய் வந்து கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடிங்க. இந்த மாதிரி மட்டும் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெண்டைக்காயே பிடிக்காதவங்க கூட இன்னும் கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பட்டி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இந்த பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.